ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அந்த பிள்ளைக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. சிறு வயது முதல் கொண்டே அவன் எப்படிப்பட்டவனாய் அந்த தகப்பனுடைய பிள்ளை எப்படி இருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது அவன் வாய் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஊமை, செவிடு. அது மாத்திரம் அல்ல, எப்பொழுது பார்த்தாலும் அவனை ஒரு ஆவி பிடித்து அவனுக்கு அந்த வலிப்பு வியாதி வந்து அவனை அடிக்கடி அலைக்கழிக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனையிலே இந்த மகன் சிறு வயதிலிருந்தே அவதிப்பட்டு இருக்கிறான். இதை பார்த்த தகப்பனுக்கு அநேக இடத்திலே அவன் இதற்கான காரியங்களை கொண்டு அநேக மருத்துவரிடத்தில் கொண்டு போயிருப்பான். அநேகரிடத்திலே இதற்கு விடுதலை கிடைக்கும்படியாய் கொண்டு போயிருப்பான். எங்குமே அவனுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வருகிறான். வரும் பொழுது அந்த இடத்துல சீஷர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். 9 சீஷர்கள் இருக்கிறார்கள். மற்ற 3 சீஷர்களோடு யோவான், பேதுரு, யாக்கோபு, இவர்கள் மூவரோடு ஆண்டவர் அந்த மலையின் மேலே கடந்து போகிறார். மலையின் கீழே 9 சீஷர்கள் இருக்கிறார்கள். தகப்பன் தன்னுடைய பிள்ளை அழைத்து கொண்டு சீஷர்களிட மலையின் கீழே இருக்கிற சீஷர்களிடத்திற்கு வருகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு இல்லை. மலையின் மீது 3 சீஷர்களோடு அவர் போய் மறுரூபமாகி அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. பின்பு அதெல்லாம் முடித்துவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழே வரும் பொழுது அப்போ பார்த்து கேட்கிறார், என்ன சம்பவம் இங்கே நடக்கிறது என்று கேட்கும்போது அந்த தகப்பன் சொல்லுகிறான், என்னுடைய மகன் இப்படி சிறு வயது முதலே அவனுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. அவன் செவிடும் ஊமையுமாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு விதமான ஆவியினால் பிடிக்கப்பட்டு இந்த ஃபிட்ஸ் வியாதியை போல அவன் வந்து அடிக்கடி கீழே நுரை தள்ளி அவனை தற்கொலை செய்ய பண்ணுகிற ஒரு ஆவி எப்பொழுதும் அவனை பிடித்து கொண்டு அவனை அலைக்கழிக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அந்த தகப்பன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தகப்பனை பார்த்து கேட்கிறார், இது எவ்வளவு காலம் அவனுக்கு சம்பவிக்கிறது என்று கேட்டபோது தகப்பன் சொல்லுகிறார், சிறு வயது முதலே இது சம்பவிக்கிறது, சிறு வயது முதலே அவன் இப்படி செய்கிறது என்று தகப்பன் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத பொழுது சீஷர்களிடத்தில் அந்த தகப்பன் கொண்டு வந்த பொழுது சீஷர்களால் அந்த ஆவியை துரத்த முடியாமல் போய்விட்டது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனை பார்த்து அந்த முதலாவது தகப்பனை பார்த்து கேட்கிறார். அதுதான் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அதற்கு முன் வசனத்தில் எப்படியாய் சொல்லப்படுகிறது, அவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இப்படிப்பட்ட இந்த வாலிபனை, இந்த சிறு மகனை பிடித்திருக்கிற அந்த வாலிபனை பிடித்திருக்கிற அந்த ஆவி ஒரு விசேஷித்த ஒரு பொல்லாத ஆவி என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை அறிந்திருக்கிறார். இப்போ அந்த தகப்பனை பார்த்து கேட்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லும் பொழுது அடுத்த பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லிவிட்டு உடனே அந்த பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னபோது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்னும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? இரண்டையுமே சொல்லுகிறான். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் என்னிடத்திலிருந்து நீங்கும்படி
உதவி செய்யும் என்று அவன் சத்தமிட்டு சொல்லுகிறான். அவனிடத்துல என்ன இல்லை, விசுவாசம் கிடையாது அவனிடத்துல. ஆனாலும் அவனுக்கு ஒரு பக்கத்துல ஒரு சிறு நம்பிக்கை மாத்திரம் இருந்தது. ஆண்டவரிடத்துல வந்தால் எப்படி ஆகிலும் ஆண்டவர் விடுதலை செய்வார் என்று. இதுல ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சிறு இந்த மகனை சிறு வயது முதல் கொண்டே இந்த ஆவி பிடித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கேட்கிற தேவச்சனமே, இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை இந்த காலகட்டத்திலே பிசாசானவன் பிடித்து வஞ்சிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது வாலிப பிள்ளைகளை இப்படிப்பட்ட சாத்தானுடைய ஆவிகள், அசுத்த ஆவிகள் பிடித்து அவர்களை என்ன செய்கிறது, எப்படியாகிலும் அழித்து போட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இப்பொழுது வாலிப பிள்ளைகளை சாத்தான் அவர்களை டார்கெட் செய்து என்ன செய்கிறான் என்றால், அவர்களை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும் என்று தவறான பாதையில கொண்டு போய், இந்த வாலிபன் பாருங்க, சிறு வயது முதல் கொண்டே அவன் ஊமையனும் செவிடனும். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு விசேஷித்த இந்த ஆவி, இந்த ஆவி பிசாசு ஆவி, ஒரு விசேஷித்த பிசாசின் ஆவி அவனை அலைக்கழிக்கிறதை பார்க்க முடிகிறது. இது எல்லாம் ஒரு பெரிய கட்டுகளுக்குள்ளாய் அந்த மகன் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டத்திலும் அப்படிதான் பிள்ளைகள் அநேக விதத்தில் சாத்தான் அவர்களை விசேஷித்தவனவன் வல்லமையான கட்டுகளினால் விசேஷ பாவத்திலே தள்ளி அவர்களை கட்டி வைத்து விடுகிறான். ஆனால் பெற்றோர்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நிற்க வேண்டும். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தகப்பனை பார்த்து கேட்டாரோ, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொன்னாரோ, ஆம் நாமளும் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், ஆம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும், இப்படிப்பட்ட ஆவிகள் எங்கள் பிள்ளைகளை நெருங்காதபடி, இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் எங்கள் பிள்ளைகளை மேற்கொண்டு விடாதபடி எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க என்று நம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வேண்டும். இந்த வாலிப பிள்ளை பாருங்க, இந்த பிள்ளைக்காக பெற்றோர் ஆண்டவரிடத்துல போகிறதை தகப்பன் ஆண்டவரிடத்துல போகிறதை பார்க்க முடிகிறது. நாமும் அப்படிதான் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாட வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நாம் பார்க்கிறோம், உலகத்திலே வாலிப பிள்ளைகள் மாத்திரமே அவன் அநேக பிள்ளைகளை பாவத்தில் விழ செய்து, இப்பொழுது உலகமும் அப்படிதான் பிள்ளைகளை பாவத்திற்கு நேராக இழுப்புண்டு செய்து எப்படியாகிலும் அவர்களை அடுத்த தலைமுறை இல்லாதபடி அழித்து போட வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமும் திட்டமுமாயிருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்துல போய் கேட்க வேண்டும், ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க இறங்க, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் இப்படிப்பட்ட ஆவிகளிலிருந்து விடுதலை செய்யுங்க, இல்ல இப்படிப்பட்ட ஆவிகள் எங்கள் பிள்ளைகளை மேற்கொண்டு விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இப்பொழுது பார்க்கிறோம், இந்த சம்பவத்திலே அந்த பிள்ளைக்கு, வாலிபனுக்கு சிறு வயது முதலே இப்பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பிள்ளைகளிடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்ப என்னை கேட்கிற தேவச்சனமே, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல போக வேண்டும். விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல போய் நாம் கேட்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார், பிள்ளைகளை காத்து கொள்ளுவார். நாம் ஜெபிக்கலாமா? நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கொடுத்த ஆலோசனைக்காய் நன்றி. தேவனாகிய கர்த்தர் இதோ இந்த வேத பகுதியிலிருந்து இந்த சிறு பிள்ளைக்காய் தகப்பன் எப்படி வந்து உம்மிடத்திலே மன்றாடினாலும் நாங்களும் உம்மிடத்திலே கேட்கிறோம். பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. சத்ருவானவன் அசுத்த ஆவிகளை கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளை மேற்கொண்டு விடாதபடி உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து பாதுகாத்து கொள்ளுங்க. யாராகிலும் பிள்ளைகள் இப்படி கட்டுகளோடு இருப்பார்கள் என்றால், பிசாசின் கட்டுகளிலே கட்டப்பட்டிருப்பார்கள் என்றால், என் ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்வீராக. விசுவாசத்தோடு இடத்துல கேட்கிறோம் ஐயா. விசுவாசத்தோடு இந்த தகப்பன் சொன்ன பொழுது என் ஆண்டவர் அந்த அசுத்த ஆவிகளை, ஊமையும் செவிடுமான ஆவிகளை நீர் அதட்டினீர் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அது அந்த பிள்ளை விட்டு மாறி போனது என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஐயா. என் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படியே செய்வீராக. துதிக்கான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி தாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.